நம்ம இப்போ பார்க்க போகிறது சாமை பிரியாணி. சாமை பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: சாமை அரிசி, பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு, நெய், புதினா, பிரியாணி மசாலா அதாவது சோம்பு, பட்டை, ஸ்டார் அனீஸ், கடல்பாசி, பே லீஃப், ஏலக்காய், கிராம்பு. நம்ம நெய் ஊற்றி தான் பண்ண போகிறோம், அதுதான் நல்லா வாசனையும் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சோம்பையும் பட்டையும் பொடி பண்ணிக்கணும். சோம்பும் பட்டையும் ரொம்ப பொடியாகாமல் 1-2 இருக்கும். இந்த 1-2 இருக்கிறது தான் நல்லா வாசனை கொடுக்கும். இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு 3 பல். இதையும் நம்ம மைய அரைக்காமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிறது சுவையை அதிகப்படுத்தும். இதில் இஞ்சி பூண்டு அளவாக சேர்த்துறதுனால அது ஒரு மருந்தாக செயல்படும். தண்ணி நல்லா துடைச்சிட்டு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம மற்றபடி நார்மல் எண்ணெயை சேர்த்தாமல் நெய் சேர்த்துறதுனால இந்த பிரியாணிக்கு இன்னும் அதிகமான சுவையை கொடுக்கும், மணத்தையும் கொடுக்கும். நம்ம 1 கப் சாமை அரிசியை ஊற வச்சு கல்லரிச்சு கழுவிக்குவோம். இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. அப்போது நம்ம அரைச்சி வச்ச 1-2 அரைச்சி வச்ச பட்டை, சோம்பு அது நல்லா வாசம் வரைக்கும் வறுக்கணும். 2 ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், கடல்பாசி, பே லீஃப், லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் இந்த நெய்லேயே வறுக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் நீங்கள் அலசி வச்ச புதினாவை சேர்த்துக்குங்க. அப்புறம் நம்ம 1-2 தட்டி வச்ச பூண்டும் இஞ்சியும் நல்லா வதங்கி வரப்போ 1/2 கப் வெங்காயம் நெய்யில் வதங்குறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்த்துறப்போ இந்த காய்கறிகள் வேகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ் இந்த காய்கறிகள் எல்லாமே அரிசிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது 1 கப் அரிசி நம்ம எடுத்துருக்கோம். அந்த 1 கப்புக்கு ஈக்குவலாக நம்ம எல்லா காய்கறிகளும் சேர்த்துருக்கோம். தக்காளி, கேரட் ஆரஞ்சு இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கிற பழமாக இருந்தாலும் சரி, இல்லை காயாக இருந்தாலும் சரி, இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த நெய்யில் வேகணும். அது வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். இப்போது அந்த நெய்யிலேயே இந்த காய்கறிகள் நல்லா வதங்கியிருக்கும். இந்த அரைத்தர வதங்கினதை கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம 1 கப் சாமை அரிசி பயன்படுத்தியிருக்கிறதுனால 2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த தண்ணியிலேயே இந்த காய்கறிகள் நல்லா வேகணும். இது ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த காய்கறிகளும் பாதி தரத்தில் இருக்குது. இந்த சமயத்தில் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சு கல்லரிச்சு வச்சுருக்கிற அரிசி இதோடு சேர்த்துக்கிறோம். இது அந்த தண்ணியில் நல்லா வெந்து வரப்போ இந்த காய்கறிகளில் இருக்கிற சத்தும் இந்த அரிசியில் இருக்கிற சத்தும் ஒன்று சேர்ந்து கிடைக்கும். இப்போ 2 பச்சை மிளகாயை கீரி மட்டும் நம்ம அதோடு சேர்த்த போகிறோம். இது நல்ல மணத்தை கொடுக்கும். அதே சமயம் இந்த பச்சை மிளகாயினுடைய விட்டமின் சி இந்த தண்ணியில் இறங்கி நல்ல சத்தாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு வருது. அந்த சமயத்தில்
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் நெய், சிம்மில் 10 நிமிஷம் மூடி வச்சோம் அப்படின்னா சாமை பிரியாணி ரெடி ஆயிரும். இது வந்து நம்ம குக்கரில் செய்கிறப்போ இதே அளவு தான், ஒரு பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்து குக்கரில் வைக்கலாம். அதுக்கு அதாவது காய்கறியில் வேக வைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அரிசி போட்டு 2 விசில் விட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே இந்த தண்ணி சூடாக இருக்கும். இந்த அரிசி போட்டு 2 விசில் விட்டு இறக்கிட்டால் சாமை பிரியாணி தயாராகிடும். நல்லா வெந்திருக்கு. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. காய்கறிகள், அந்த பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்ல வாசத்தை கொடுக்குது. இப்போது இதில் இருக்கிற ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கலராக இருக்கிறதுனால ஒவ்வொரு விதமான சத்தை கொடுக்கும் நமக்கு.